தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய எதிர்ப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். மற்றொரு மிக முக்கிய கருத்து கணிப்பு தற்போது வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்பு ரொம்பவே ஒரு மிக சமீபமாக அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேனோட ரிசல்ட்டா அதை பார்க்கப்படுது. ஸோ இந்த கருத்து கணிப்பு ஏஎன்எஸ் என்ற நிறுவனத்தால் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓவரால் டிஎம்கேவுக்கு ஒரு கிளியர் அட்வான்டேஜ் 178 சீட்ஸ் வரைக்கும் அவங்க ஜெயிப்பாங்கிற மாதிரியும், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் 56 வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. இதுல பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம், தாவேகாவுக்கு சுழியம் எந்த தொகுதியும் ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கருத்து கணிப்பு இப்போ நம்ம கடைசி கட்டத்தை எட்டிட்டோம் தேர்தலுக்கு. இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன போலிங்க்கு. எப்படி பாக்குறீங்க இந்த சமயத்துல இந்த கருத்து கணிப்பு வந்திருக்கு? ஆமா, அக்னி நியூஸ் சர்வீஸ் அவங்க சார்பில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு கடந்த தேர்தல்கள்லையும் அவங்க எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புங்கிறது கிட்டத்தட்ட மோர்லெஸ் சரியா இருந்திருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி இது கடைசி கட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பாக நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். என்ன காரணம்னா, இன்னும் 3 நாட்களில் நீங்கள் பிரச்சாரம் முடியுது. அடுத்த ஒரு நாள் ஓய்வு, அதுக்கு அடுத்த நாள் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 20 தேதிக்குள்ளே எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம இறுதி கட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்புங்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு ஷாக். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தரப்புக்கு ஒரு பெரிய ஷாக் இந்த கருத்து கணிப்பான விஷயம். அதே மாதிரி விஜய் நீங்கள் சொன்னீங்க 2 தொகுதியிலையும் அவருக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது மைனஸே காரணம் அவருக்கு அந்த 2 தொகுதி தான். இப்போ நீங்கள் விஜயகாந்த் வந்து விருதாச்சலத்தில் ஃபஸ்ட்டு டைம் போட்டியிட்டார், ஜெயிச்சார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் மதுரைக்காரர், அவர் விருதாச்சலத்துக்கு வந்து நிற்கிறார். அப்போ பார்க்கும்போது பப்ளிக் என்ன நினைக்கிறான், நம்மளை நம்பி வந்திருக்காருங்க மதுரைக்காரரு, நம்மளை நம்பி வந்திருக்காரு கேப்டனு, போடியா ஓட்ட அப்படின்னு நினைப்பான். இப்போ இந்த மாதிரி மைனஸாகவே விஜய்க்கு அதுதான் காரணம். இப்போ நீங்கள் திருச்சி கிழக்கில் மட்டும் போய் நின்று இருந்தாருன்னு வச்சுங்களேன், நம்மளை நம்பி வந்திருக்காரியா அப்படின்னு நினைக்கிறது ஒரு இயல்பு தானே மனிதருக்கு. 2ஆம் நிலை, அதாவது கட்சி சாராத நபர்கள் எல்லாமே அது நினைப்பாங்க. சரி வரலாம், நம்ம நம்பி வந்திருக்காரு, ஒரே இதில் நிற்கிறாரு, விட்டா தோற்றுருவார். இப்போ அப்படி இல்லை. 2 தொகுதிங்கிறப்பே நீங்கள் கிழக்கில் போய் சில பேர்ட்ட பேசுகிறீங்கன்னா, அவர் 2 தொகுதிங்க, மெட்ராஸ் தாங்க இருப்பார், இங்கேயாங்க இருக்க போகிறாரு, எதுக்குங்க அந்த ஓட்டோ வீணாகிடு நம்ம அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் மைனஸ் அவருக்கு. 2வது அந்த கூட்டம், அவர் ஈஸியாக எளிதில் அவரை வந்து அணுக முடியாது. அவர் சிஎம் கேண்டிடேட்டுங்க, அவரை போய் நீங்கள் எப்படி நீங்கள் எம்எல்ஏவா நான் இருக்க போகிறேன்னு நேற்று அவர் சொல்கிறதெல்லாம் வந்து பெருசாக நம்பிக்கையே இல்லைல்ல. இப்போ நாங்கள் இப்போ திருச்சி கிழக்கில் இருக்கிறாங்க, திருச்சி கிழக்கில் இனிக்கோ இறுதிராஜ் நிற்கிறாரு, ராஜசேகரன் ஏடிஎம்கே கேண்டிடேட் கொடுத்துருக்காரு. 2 பேரும் திருச்சிக்காரங்களே வைங்க. நீங்கள் எப்போனாலும் அவங்க வீடு இங்கே தான் இருக்குது, அவங்க எங்களால் வந்து பார்ப்பாங்க. திருச்சி இவர் இனிக்கோ இறுதிராஜ் கருமண்டபம் தான் அவருக்கு ஆஃபீஸு, வீடு திருச்சியில் தான் அவர் இருக்கார். அதே மாதிரி ராஜசேகரம் அதே மாதிரி தான் வச்சுங்களேன். அப்போ தான் நீங்கள் அணியப்படுறாரு யார், விஜய். ஸோ அதுதான் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில். ஆமாம் ஆமாம். ஆனால் சார், என்டிஏவுக்கு 56 சீட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது கடந்த முறையை விடவும் குறைவா இருக்கு. 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை கூட அவங்க அறுவடை செய்ய முடியலன்னு இதை பார்க்க வேண்டியது இருக்கா? திமுகவுக்கு கூட 10-20 சீட்டு கூட வருது. 158 தான் போன வாட்டி, 59 தான் ஜெயிச்சாங்க. ஒரு மரணம் அடைந்தார். அது பிறகு இடைத்தேர்தல் வந்துச்சு. 158லேருந்து இப்போ 178 வரைக்கும் போகுது. அப்படின்னா அப்போ ஆன்டி இன்கம்பன்சி அப்போ சிதறது வாக்குகள், அது ஒண்ணு இப்போ அப்படி புரிஞ்சுக்கிறதா? தாவேகா அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிச்சதுனாலதான் ஏஐஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸுக்கு இன்னும் குறைஞ்சிருக்கா இந்த சீட்ஸ் 75 விட 100%. அதாவது அதிமுகவுக்கு ஒரு பெரிய அபரிமிதமான நம்பிக்கை, விஜய் வந்து மைனாரிட்டி வாக்குகளை பிரிப்பார். ஸோ அது நம்மளுக்கு அட்வான்டேஜ். டிஎம்கேக்கு தான் மைனஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. நான் அப்படி பார்க்கல. காரணம் என்னன்னா, விஜய் குறிவைக்கிறது எம்ஜிஆர், ஜெயலலிதா. அவர் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பிரைஸ் பண்ணி பேசுறாரு, அவங்க சிலைகளுக்கு மாலை போடுறாரு, மதுரைனா எம்ஜிஆர் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு. ஸோ இது அவர் எந்த வாக்குகளை குறிவைக்கிறாரு இன்னும் கூட அண்ணாதிமுக தெரியலையா? ஏன் திமுக சார்ந்த விஷயங்களை பற்றி அவர் பெருசாக பேசலை. முழுக்க எம்ஜிஆர், அண்ணாவை கூட பேருக்கு தான் பேசினார்.
அதுக்கப்புறம் இந்த பிரச்சாரத்தெல்லாம் எங்கேயுமே அண்ணாவை கோட் பண்ணி கூட பேசல. முழுக்க முழுக்க அவர் எம்ஜிஆரை மட்டுமே, எம்ஜிஆர், ஜெயலலிதாவை கொண்டு போறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு தானே இது மைனஸ். நீ அதிமுக வாக்குகளை பிரிக்கணுங்கிறது தானே அவருடைய நோக்கமா இருக்கு. இன்னும் கூட சொல்ல போனால் அதிமுகங்கிற வார்த்தையே அவர் பேசுறது இல்ல. மற்றும் சிலர் மற்றும் சிலர்னு நக்கல் பண்றாரு. பிஜேபியை கூட சொல்றாரு. அதிமுகங்கிற வாக்குகள் அந்த பேரை கூட சொல்ல மாட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் மைனஸா இருக்கும் அதிமுக தான் நான் பார்க்குறேன். அதனால அதிமுகவுக்கு இந்த முறை மிகப்பெரிய, அது என்ன சொல்றது, ஒரு பெரிய சூத்திரதாரின்னு சொல்லலாம். அவங்களுக்கு யமன்னு கூட சொல்லலாம் விஜய. அவங்களுடைய வாக்குகளை அவர் தான் எடுக்கிறார். அதுதான் இன்னைக்கு 56 ஆயிடுச்சு. 65, 66 போனது 56 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 சீட்டு குறையுது அவங்களுக்கு. ரெண்டாவது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து ஓபிஎஸ் தனியாக பிரிஞ்சிருக்காரு. சசிகலா போன முறை அமைதியாக இருந்தவங்க, அவங்க இன்னைக்கு ஃபீல்டுக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாமக 2ஆ பிரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல. நீங்கள் அதிமுகக்கான பிரச்சனைகள் நல்லாவே தெரியுதுல்ல உங்களுக்கு. பொது விலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால அது வந்து சரியாக தான் தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாக்குகள் விஜயால் பறிக்கப்படுகின்றன. அதே மாதிரி சிதறி கிடக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். நீங்கள் கொங்கு முகமாக பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் இப்போ இல்லை அவருக்கு. அவங்க போனதுவே கூட ஒரு மைனஸ் அவங்களுக்கு. ஈரோடு சவுத்த இருந்த கிருஷ்ணசாமியும் விட்டுட்டாங்க. அதே போல சசிகலா அம்மா தனியா பிரிக்கிறாங்க ஓட்டு. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப, அதுதான் நீங்க நீங்க தென்மண்டலம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 58 தொகுதிகளில் 42 திமுக வருது, 16 தான் நீங்க வந்து ஏடிஎம்கேங்குது. நீ ஒரு காலத்துல அப்படியே டெட் எகென்ஸ்டா இருந்தது. 45 சீட்டுகள்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க ஏடிஎம்கே. காரணம் வந்து குளத்தூருடைய ஒரு பிரதான கட்சியா கருதப்பட்டது அதிமுக. பெருதுங்களா? அதனால நீங்க அதுக்கு காரணம் அதுதான். அங்க பாத்தீங்கன்னா நீங்க சார் இப்ப 10.5 ஃபேக்டர் அதனாலதான் வந்து இப்படி ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து சட்டமா நடைமுறைக்கு வரல. இப்போ டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வந்துட்டார்ல. போன எலெக்ஷன் நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. போன எலெக்ஷனுக்கான இம்பாக்ட் நீ எம்பி எலெக்ஷனா இருந்தா கூட சொல்லலாம். இப்போ அதெல்லாம் மக்கள் மறந்த நான் பார்க்குறேன். நீ அதிலெல்லாம் பெருசா ஒன்றும் இப்போ அதிலலாம் ஒரு பெரிய மெயின் ஃபேக்டரெல்லாம் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. நீங்கள் அப்படி பார்க்கும்போது வடக்கு மண்டலத்தில் 52 தொகுதியில் 35 தொகுதி திமுகவுக்கு தானே சாதகமாக சொல்கிறாங்க. 17 தானே இருக்கு. நீங்கள் அப்படி பார்க்கும்போது அப்படி தானே பார்க்குது. வடமண்டலம்ங்கிறது வடக்கு மண்டலம்ங்கிறது முழுக்க பாமக, தலித் சமூகத்தினுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தி. ஆமா, அந்த பேக்கெட் அது. நீங்க அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே. நீங்க இந்த முறை அவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. யாருக்கு? அன்புமணிக்கு. அது அது ஒரு பெரிய மைனஸா இருக்கு. தர்மபுரிக்கு போய் முதலமைச்சர் அவர்கள் ராமதாஸ் ஐயாவை குறிப்பிடுறாரு. ஐயா ராமதாஸ் வந்து ஒரு சீனியர் லீடர் அப்படின்னால பேர் சொல்லி அவரை வந்து சொல்றாரு. அன்புமணியும் அங்க போய் தாக்கி பேசுறாருல, பேர் சொல்லாம அன்புமணியும் கடுமையா தாக்கி பேசுறாரு. அப்போ அவங்க ஒரு ஃபேக்டரா இருக்காரு. லாஸ்ட் என்டிஏ கூட்டணியில தர்மபுரியில ஏடிஎம்கே இல்லாமே அந்த அம்மா வந்து 4,80,000 ஓட்டுக்கு மேல வாங்குறாங்கன்னா அப்போ ஒரு பெரிய ஃபேக்டர் தானே பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கடந்த முறை வந்து திமுக இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணல. கடந்த முறை பாமகவே அட்டாக் பண்ணல, பெருசாலாம் பண்ணிக்கல. காரணம் சட்டமன்ற தேர்தல் இருக்குங்கிறத கருத்தில் கொண்டு தான் அவங்க அப்படியே தான் போயிட்டு பேலன்ஸ் பண்ணி தான் போனாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா திமுகவை விஜய்க்கு அடுத்தது முழு மூச்சா விமர்சனம் பண்றது அன்புமணி தான். நல்லா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 40 நிமிஷம் பேசுறாரு அப்படின்னு பார்த்தா 30 நிமிஷம் திமுகவுக்கு எதிரான விஷயங்கள் மட்டும்தான் பேசுறாரு. தன் தந்தை பிரச்சனையை வந்து வேற மாதிரி மடைமாற்றம் செய்யறதுக்கு கடுமையாக முயற்சி பண்றாரு. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, பேசி பார்க்குறாரு. இன்னை கூட பேசியிருக்காரு, பெண்களுக்கு எதிரான ஆட்சி உடனே அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இன்னைக்கு பேசியிருக்காரு. சரி, அவருக்கு வேற மாதிரி பிரச்சனைகள், வேற எதுவுமே பேச முடியாது, வாரிசுன்னு சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் அவரால் ஒன்றும் பண்ணவே முடியாது, நம்பிக்கை துரோகம்னு சொல்லவே முடியாது. நீ எது சொன்னீங்கனாலும் அவருக்கு பிரச்சனையாயிரும். நீ பேசுறியா அதை பற்றியும்பாங்க. ஸோ அதனால அன்புமணி கடுமையாக விமர்சனத்தை அதனால தான் ஒரு டச் பண்ணி பேரை கூட நான் சொல்ல விரும்பலை, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டார் அவர்.
ஆமா. அதனால நீங்க அன்புமணியும் இந்த முறை பெருசா அவர் கொஞ்சம் பாதிக்கப்படுவாருன்னு தான் இந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. பட் இன்னொரு விஷயம் ஹக்கீம், நீங்க சென்னை மண்டலம் 37 தொகுதியில 36 தொகுதி திமுகவுக்கு திமுக சொல்லுது. அட்வான்டேஜ்ன்றாங்க. ஓகே. அட்வான்டேஜ். நீ அதுக்கு அதுக்கு அது மெயின் எப்படி சார்? எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இந்த முறையும் மெயின் ஸ்வீப்புக்கு வாய்ப்பு இருக்கா? 100 இல்ல 100% 37ல கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 33, 34 தொகுதிகள்ல 2வது இடம் நீங்க வந்து டிவிகே வரும் பாருங்க. சென்னை 2ஆம் மண்டலம் முறை நான் சொல்றேன். டிவிகேவா? டிவிகே கண்டிப்பா வரும். ஓ! 100% வரும். சென்னை மண்டலத்தில அதிமுகவே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. காரணம் பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள்ங்கிற மாரி சென்னையில யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ம். செக் வச்சு தான் பண்ணிட்டாரு. நீங்க ம். நீங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில தவிர்க்கவே முடியல வேலுமணியையும், தங்கமணியையும் அவரால. புரிதுங்களா? நீங்க அதே மாரி வட மாநிலம்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ், கேபி கேபி முனுசாமி, முனுசாமி. என்ன அன்பழகன் அவங்களலாம் ஒண்ணும் தவிர்க்க முடியல அவருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னையில யாருமே இல்ல. ஏன் ஒருத்தர் ஒரு ஜெயக்குமார் மட்டும் தலைவரா இருக்காரு. இருக்காரு. நீங்க அங்கங்க தொகுதியில சில பேர் இருக்கிறாங்க அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்க அதுதான் மைனஸா போகுதுன்னு நான் நினைக்கிறேன் நானு. திமுகவுக்கு ப்ளஸ்ஸே காரணம் அதானே ஹக்கீம். நீங்க ஒருத்தன்ட நீங்க மண்டல பொறுப்பாளர்ன்னு குடுக்குறீங்க. கொங்கு செந்தில் பாலாஜிய குடுக்குறீங்க. நம்பி தானே ஆகணும். வேற வழி இல்லையே. அவங்கள்ட்ட ஒரு 40 தொகுதிய குடுத்து நீங்க பார்த்துக்கங்கன்னு சொல்லி தானே ஆகணும். அந்த நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அதுதான் அவருக்கு இந்த தேர்தலில் பெரிய மைனஸா நான் பார்க்குறேன். நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஓபிஎஸ் மாரி யாரும் வளர்ந்துறக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ம். நீங்க யாரையாவது நம்பி இருந்தோம்னா, அவங்க ஒரு காலத்தில நம்மளுக்கு எதிரான மனநிலை எடுப்பாங்க. ம். சூழ்நிலைய அவங்க வந்து அதனால அவர் யாரையுமே நம்பாத ஒரு காரணம் தான் இன்னைக்கு அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு காரணமா நான் பார்க்குறேன் ஹக்கீம். ஆமா உண்ம அதுதான். ம். ஆனா சென்னையில இப்போ ஒரு சில தொகுதிகள்லாம் வந்து கை நழுவி போற மாதிரி இருக்குன்னுலாம் கூட சொல்றாங்களே சார். உதாரணமா ராயபுரம் ஜெயக்குமார், வேளச்சேரியில காங்கிரஸ் ஆசன் மௌலானா, திருவிக நகர்ல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இந்த மாரி சில தொகுதிகள்லாம் இப்ப ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. ஹக்கீம் ஒரு ஒரு விஷயம் நம்ம பேசணும் ஹக்கீம். அதாவது நீங்க இந்த எலக்ஷன்ல வந்து உளவுத்துறை தனியா ஒரு அறிக்கை ஆளுங்கட்சிக்கு எப்பயுமே குடுத்துட்டு இருப்பாங்க. எப்படி இருக்குங்கிறது. அப்புறம் அவங்க டிஎம்கே பென் டீம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? பிளஸ், மைனஸ் எல்லாத்தையும் டே டு டே அவங்க அஃபேர்ஸ் அவங்க குடுத்துட்டு இருக்கிறாங்க. அது அது இந்த எல்லாமே கிட்டத்தட்ட டிராவல்ல இருக்கிற சிஎம்மும் பார்க்குறாரு. டெப்டி சிஎம்மும் பார்த்துக்கிறாங்க. எப்படி இருக்கு மைனஸ்? நீங்க ரொம்ப மைனஸான பேக்கெட்ஸ் எல்லாத்துலயும் போயி உட்கார்ந்து ஒர்க் பண்றது இப்ப சபரீசன் பண்ணியிருக்காரு இந்த எலக்ஷன்ல. ஒரு டூர் போயிருக்காரு. அவர் போய் ஒரு மாவட்டத்துக்கு போய் அங்க முக்கிய ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. எல்லா தொகுதி வேட்பாளர்களையும் கூப்பிடுறாரு. நீங்க மண்டல பொறுப்பாளர் செந்தில் பாலாஜிய பார்க்குறாரு அப்படிங்கும் பட்சத்தில, அவர வச்சுக்கிட்டு, அவர்ட்ட உள்ள சில ஃபீட்பேக்ஸ வாங்கி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறாரு. பிளஸ், மைனஸ் வால்பாறையா இருக்கட்டும், சூலூரா இருக்கட்டும், தொண்டாமுத்தூரா இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசுறாரு. டிஎம்கே கேண்டிடேட்ஸ சொல்றேன். உள்ள பிளஸ், மைனஸ் எல்லாத்தையும் பேசுறாரு. அது இந்த முறை பெரிய அட்வான்டேஜா நான் பார்க்குறேன். இது என்னை பொறுத்தவரை சமீபமா இப்ப 2 3 நாட்களுக்கு கிடைத்த ஒரு தகவல் அடிப்படையில, ஒரு 40 தொகுதி ஒரு நெக் அண்ட் நெக் இருக்குது அப்படிங்கிற ஒரு சர்வேயின் அடிப்படையில அந்த 40 தொகுதிய கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு திமுக. கடந்த ஒரு 2, 3 நாட்களா. நீங்க போகுது அட்வான்டேஜா இருக்கு. போகுது ஏடிஎம்கே தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு அலட்சியமா இல்லங்கிறேன் நானு. இன்னும் 3 நாள் 4 நாள் இருக்கட்டும். விடக்கூடாது அப்படின்னு இறங்கி ஒர்க் பண்ணுது. இளைஞரணி நிர்வாகிகள் அவங்களுக்கு அப்படியே பிரிச்சிருக்கிறாங்க. அங்கெல்லாம் போ சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தெருவும் போ சொல்லியிருக்காங்க. பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து வேற எந்த கட்சியும் செய்யல. நீங்க டிவிக்கே உங்களுக்கு சொல்ல வேணாம். அவங்களுக்கு புது தேர்தல், முதல் தேர்தல். அவங்களுக்கு பெரிய அனுபவம் கிடையாது. பட் ஏடிஎம்கேல கூட அது பெருசா பார்க்கல அவங்க. 2ஆம் கட்ட தலைவர் யார் பிரச்சாரம் பண்றா? ஏடிஎம்கேக்கு சொல்லுங்க பாப்போம். யாருமே இல்லையே. எடப்பாடி இபிஎஸ் பழனிசாமி மட்டும் பண்றாரு. தான் பண்றாரு. பண்ணாரு. ஒன் மேன் ஆர்மி மாரி அவர் தன்னை காட்டிக்கணுங்கிறதுக்கு அது ஒரு மைனஸாவும் இருக்குல்ல ஹக்கீம். நீங்க யார் இருக்கா? நீங்க சாதாரணமா எடுத்தீங்களேன், டெல்டால ஏடிஎம்கேல ஒருத்தர் இருக்காரு, தலைவரா இருக்காருங்க. அவர் தான் எடப்பாடி. எடப்பாடிக்கு அடுத்தது அவர் தான் ஃபுல்லா பார்க்குறாரு. அந்த 41 தொகுதி அவர் தான் பார்த்துக்கிறாரு. கொங்கு மண்டலத்தில இவர் இருக்காரு. இவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. எடப்பாடி வந்துட்டு போனாலும், இவர் சூப்பர்வைசிங் பார்க்குறாருங்கிற மாரி யாரையும் தனியா உடல. அதுதான் இன்னைக்கு பெரிய மைனஸா நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் இது வந்து கண்டிப்பா சாத்தியம்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல, சில தொகுதிகள் ராயபுரம், இந்த மாரி சில திருவிக நகர், இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றத வச்சு அத விடக்கூடாது.
அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கேன்னு ஃபீல் பண்ணா விடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக திமுக இறங்கி நூக்கன் கார்னர் ஒர்க் பண்ணுதுங்கிறேன் நான். ஸோ அதுக்கான சேஞ்சஸுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களில் இந்த முறையும் கூட க்ளீன் ஸ்வீப்பாக இருக்குது. க்ளீன் ஓ! ஸ்வீப்பாக தான் இருக்குது. அக்னியோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூரில் 10 தொகுதிகளில் 10 தொகுதியும் திமுக ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. ம், ம், ம். அதே மாதிரி சென்னையில் 16க்கு 16, காஞ்சிபுரத்தில் 4க்கு 4 அந்த மாதிரி வருது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கரூர் 4க்கு 4 கடந்த தேர்தலையும் இருந்தது, இந்த முறையும் இருந்தது. கோயம்புத்தூரில் 10ல் 6 திமுக. நம்ம ஏற முறையே சொல்லிகிட்டே இருந்தோம். ஓகே. ம். ஏஎன்எஸும் அதே தான் சொல்லுது. நம்ம சொல்கிறது தான் அதே தான் அவங்க சொல்கிறாங்க. 10, 6, 4 தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, கிட்டத்தட்ட நம்ம தான் சொல்கிறேன், நம்ம ஒரு ஏற்கனவே சொன்ன சில விஷயங்கள் தான். பல தொகுதிகளில் வந்து அதிமுக வந்து ஒரு மைனஸாக தான் இருக்குது. ஸோ 56ங்கிறது சாத்தியம் முடியாது தான் நான் பார்க்குறேன் ஹக்கீம். நான் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். டெல்டால இப்ப கடந்த முறை இப்போ இன்னொரு விமர்சனம் இப்ப தற்போது வைக்கப்படுது. டெல்டாவுல கடந்த முறை ஸ்வீப்பு ஆமா. திமுக. ஆனா இந்த வாட்டி அப்படி ஸ்வீப் இருக்காது. பல மாவட்டங்கள்ல அடி வாங்குறாங்க திமுக. இப்போ கடந்த முறை மாதிரி இப்போ தஞ்சையில இப்ப வைத்தியலிங்கம் அவர்கள் மட்டும் தான் ஜெயிச்சாரு. இப்ப அவர் வந்துட்டாரு, அதுவும் கைப்பற்றிடுவாங்க. திருவாரூர் கைப்பற்றிடுவாங்க. இந்த மாதிரி சில மாவட்டங்கள் எல்லாம் கைப்பற்றிடுவாங்க. பட் ஆனா இந்த முறை டெல்டாவுல ஒட்டுமொத்தமா ஸ்வீப் ஆகாது. ஏடிஎம்கே கூட்டணியும் இப்ப கணிசமா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே ஹக்கீம். அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் டெல்டா, சென்னை இதெல்லாம் வந்து ரொம்ப க்ளீன் ஸ்வீப், ஒன்றும் கவலை இல்லைங்கிற மாதிரி இருக்கும்போது தான் கொங்குல உட்காந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் 2 வருஷமாவே ஆரம்பிச்சு வேலையை பார்த்து இப்போ 10, 6ன்னு ஒரு சூழ்நிலையும் வந்திருக்கு திமுகவுக்கு. பயம், அதுக்கு காரணம் அதுக்கு பயம், இங்கே அலட்சியம். டெல்டா சென்னையில் ஒரு அலட்சியம், நம்மளை விட்டு ஆள் கிடையாது, நம்ம ஜெயிச்சிருவோம், அவ்வளோதான், நம்ம தான் அப்படிங்கிற ஒரு அந்த அலட்சியம் தான் இன்னைக்கு அவங்களுக்கு மைனஸாக இருக்கணும். அந்த ஒரு விஷயம்தான் திமுக பல இடங்களில் இப்பயுமே அவங்களுடைய மனநிலை ஆளுங்கட்சியாக வந்துட போகிறோம் நம்ம, திமுக தான் ஆளுங்கட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. பட் சிஎம்மும் சரி, டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும், சபரீசனாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க மீட்டிங் போட்டு பேசும்போதெல்லாம் அலட்சியமாக இருந்துடாதீங்க, இந்த ஒரு வாரம் நம்ம பார்க்கணும், ஒர்க் பண்ணணும், இந்த 4 நாள் ஒர்க் பண்ணி ஆகணும்னு அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. பட்டு அவங்கள்ட்ட ஒரு லெத்தாச்சிக்கு வந்துருச்சு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம். ஆனால் நான் கேள்விப்பட்ட தகவல் காமராஜ் நன்னிலத்தில் என்ன போட்டிட்டார்ல, இப்பயும் இருக்காரு, திருவாரூர் மாவட்ட செயலாளராக அதிமுக முன்னாள் அமைச்சர் அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மணியன் வேதாரண்யம். ஸோ இவங்களெல்லாம் வந்து இந்த முறை தோல்விக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எல்லாமே அதே மாதிரி விஷயந்தான், தொடர்ந்து அவங்களே போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்கள விட்டு ஆளே கிடையாது, வேறு யாருமே கிடையாதுங்கிறது ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸாக இருக்குது. நீங்கள் என்ன காரணம்னா அதிமுக நம்ம பலமுறை நம்ம பேசியிருக்கோம், திமுகவுடைய செட்டப் வேறு. நேரு இருக்கார், செந்தில் பாலாஜி இருக்கார், நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேகர் பாபு, சுப்பிரமணியன், அவங்களெல்லாம் வந்து ஏற்றுக்குவாங்க. காரணம் என்னென்னா அவங்க கட்சிக்காரங்களோட அனுசரித்து போவாங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்குது. பட் அதிமுக செட்டப் வேறு. ஜெயலலிதா வந்து ஒருத்தர் வச்சுருப்பாங்க, இந்த தேர்தலில் தூக்கி போட்டு அடுத்த தேர்தலில் புதுசாக ஒருத்தர் கொண்டாடுவாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அதிமுக இயங்கி கொண்டு இருந்தது கடந்த சில ஆண்டுகள் வரைக்கும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் இப்போ திருப்பி என்ன ஆயிடுச்சு, எடப்பாடி பழனிசாமியால் பெருசாக மாற்ற முடியல, இன்னும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டாட முடியல. அதே அவங்களுக்கு மைனஸாக இருக்குதா நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த முறையும் கூட திருப்பி இந்த தொகுதியில் இவங்க தான் அப்படிங்கிற செட்டப்பு அதிமுகவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ எதிர்கட்சியில உள்ள மாஜிகள் இப்போ கடைசி கட்டத்தில் வைட்டமின் எம் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க இந்த தேர்தலில். அவங்க ரொம்ப யாரெல்லாம் டேஞ்சரா இருக்காங்களோ, கரூர்ல ஒருத்தர் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. கரூர்ல ஒருத்தர் பெரிய லெவலில் ஒர்க் பண்றாரு. அவர் வந்து இந்த முறை நீங்களும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆமா, இதுதான் ஒரு சாக்கு, செந்தில் பாலாஜி போயிட்டாரு. இல்ல அவருக்கு வந்து இல்ல தனக்கு வந்து இந்த தேர்தல் நம்ம வந்து ஜெயிக்கலன்னா அவ்வளவுதான், நம்மளுடைய எதிர்காலம்ங்கிறது அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டாரு. ஸோ அது எந்த எண்டுக்கும் போயினாலும் போய் பார்த்துடலாங்கிறதுனால அவர் கிட்டத்தட்ட 3லேருந்து 5 ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார், ஒரு ஓட்டுகளுக்கு.
ஒரு ஓட்டுக்கு. ஒரு அவர் அந்த ஓட்டுக்கு இடத்துக்கு 3ல இருந்து 5 பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸா? 3லேருந்து 5 பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ்க்கு ரெடி ஆயிட்டாரு. ஓ! காரணம் என்னன்னா அதுதான். வேற வழி இல்ல. என்ன பண்ணுவீங்க? நீங்க முடிஞ்சுச்சுன்னா இன்னும் 5 வருஷம். அதுக்கப்புறம் நீங்க அவ்வளோதான் லைஃப்ங்கிறது போயிடுமே அப்படின்னு நினைக்கிறாரு அவரு. பட் அதனாலும் குடுத்தால் கூட கரூர்ல அவரால ஜெயிக்க முடியுமாங்கிறதெல்லாம் அப்புறம். பட் ஒரு செஞ்சு தான் ஆகணும். நம்ம ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறியில இருக்காரு அவர். ஸோ ம். அந்த மாரி சில பேரும் கூட இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாரி தொண்டாமுத்தூர், அவர் வேலுமணி ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்காரு. இப்ப 1000 அதே விளக்குல கூட இப்ப இன்றைய தினம் வந்திருக்கு ஒரு செய்தி. அதிமுகவுடைய 114ஆம் வட்டத்தினுடைய செயலாளர்ன்னு நெனைக்கிறேன். அவருனுடைய வாகனத்துல பிடிபட்டிருக்கு. டோக்கன் பிளஸ் ரூ. 2,00,000 ரொக்கம் வரைக்கும் வந்து வித்து ஸ்லிப்போட, அதாவது என்னென்ன வோட்டர் லிஸ்ட்லாம் கையில வச்சிருக்கிறாரு. அவர் ஆ வட்டத்துல இருக்கக்கூடிய எல்லாம். இல்ல எல்லாம் அதான் வச்சு சொல்றேன். சிக்கியிருக்காங்க. நீங்க விராலிமலை விஜயபாஸ்கர், ம். இப்ப அவங்க எல்லாமே நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம எம்எல்ஏவாயிரணும் அப்படிங்கிறத தெளிவா இருக்காங்க சில பேர்லாம். அதுக்கு எந்த எண்டுக்கும் அவங்க போவாங்க. அதே மாரி தான் விராலிமலை விஜயபாஸ்கரும் அதே மாரி தான். நீங்க கரூர் விஜயபாஸ்கருக்கு ஈக்குவலா அவரும் எந்த எண்டுக்கும் போவாரு அவரு. ஜெயிச்சே ஆகணுங்கிற கிடையாது. அது இந்த மாரி விஷயங்கள்ல சில பேர் இருக்காங்க. ஒரு அதிகபட்சம் 20 பேரால அது மாரி இருக்க முடியும் கேம். மத்தவங்களால பண்ண முடியாதுல்ல. மத்தவங்களால யாராலையும் பெருசா பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஆளுங்கட்சியை இழந்து 5 வருஷம் ஆச்சு. இது அடுத்த 5வது வருஷம் அது ஆரம்பிக்க போகுது அவங்களுக்கு. ஸோ இருக்கிறதெல்லாம் விட முடியாதுன்னு சில பேர் நெனப்பாங்க. அது இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதிமுகல இருக்கு. பட் டிவிகேக்கு பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் சொன்னதுதான். விஜய்க்கு காரணம் 2 தொகுதியிலும் அவருக்கு நெக்க நெக்க திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு காரணம், அவர் ஏதாவது ஒருத்தர நம்பியிருக்கணும். பெரம்பூர்னா பெரம்பூர், இல்ல திருச்சி கிழக்குனா திருச்சி கிழக்கு, இல்லையா தூத்துக்குடின்னு போனா தூத்துக்குடிக்கு மட்டும் போயிருக்கணும். உங்கள நம்பி நான் வந்திருக்கேன் அப்படின்னு பேசினா அந்த சென்டிமெண்ட் வேற மாரி ரீச் ஆயிருக்கும். கண்டிப்பா அவராவது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் அப்படிதான் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 தொகுதிய போட்டது அது ஒரு மைனஸா இருக்கு. திருச்சி கிழக்குல நீங்க என்ன பேசுனீங்கனாலும், நான் மாசத்துக்கு 1 ட்ரிப் வருவேன்னு நேத்து சொல்றாரு. நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க மாசத்துக்கு மாசத்துக்கு 1 ட்ரிப் வருவேன்னு தான் சொல்றீங்க. அப்ப இங்க எங்க இருக்க மாட்டீங்க? கண்டிப்பா இருக்க மாட்டீங்க நீங்க. அதே மாரி 2 தொகுதியில நீங்க 2லயும் ஜெயிச்சிட்டீங்கன்னா, கிழக்க நீங்க எப்படி ரிசைன் பண்ண போறீங்க? இதெல்லாம் படிச்சவங்கலாம் யோசிப்பாங்கல்ல கேம். எதுக்கு தேவையில்லாம ஒரு ஓட்டு அவருக்கு போடணும் நாங்க? அப்படி நினைப்பாங்க. இதெல்லாம் தான் மைனஸ் அது. ஆமா. நிச்சயமா சார். மக்களினுடைய அந்த நாடி துடிப்பை இறுதி கட்டத்தினுடைய நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்களினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக இந்த கருத்து கணிப்பு, ஏஎன்எஸ் கருத்து கணிப்பு, அதேபோல தமிழ் கூறியதனுடைய அதே தரவுகளும் அதுக்கும் ஒத்துப்போகிறது. கோவையில 6 குறைந்தது ஜெயிக்கும் திமுக, 10 6 ஜெயிக்கும். கடந்த முறை 0, இப்ப 6 ஜெயிக்கும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தோம். அதுவும் அதோட மேட்ச் ஆகுது. கரூர்ல 4க்கு 4 செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லாமயே ஜெயிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல அதே இது மேட்ச் ஆகுது. சென்னையிலும் ஸ்வீப் ஆகுது. அது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. டெல்டாவும் டெல்டா மற்றும் சென்னை ஆகிய மண்டலங்கள்ல சற்று அலட்சிய போக்குடன் இருந்துவிடக் கூடாது. அதைத்தான் இதை உணர்த்துகிறதுங்கிற விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி மக்கள் முடிவு செய்கிறார்கள். மே 4ஆம் தேதி எல்லாருடைய கணிப்புகளையும் மிஞ்சக்கூடிய வகையில் ரிசல்ட் வரப்போறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த பகிர்ந்ததுக்கு. நன்றி.